கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் தூக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியலன்னு இப்படி எப்பேற்பட்ட நாட்பட்ட தீராத வழியா இருந்தாலும் ஆன் ஸ்பாட்ல 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் நாங்க போயிட்டு வந்திருந்தோம். கை கால் வராதவங்களுக்கு கூட ட்ரீட் பண்ணி சரி பண்றாங்க. உங்கள வலியோட அவஸ்தையோட இருக்கிற பல பேருக்கு இது யூஸ் ஆகும். கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா திருூர்ல வைத்தலூர் அப்படின்ற இடத்துல தான் கிளினிக் லொகேட் ஆயிருக்கு. அங்க போயிட்டு ஜுபைர் வைத்தியர்னு யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. பார்க்கிங்க்கு நல்ல பெரிய இடம் இருக்கு. எவ்வளவு காசு நிக்குது பாருங்க. என் ஹஸ்பண்ட்க்கு முதுகு இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட்டனு குனிஞ்சு நிமிரத்துக்கு கஷ்டமா இருக்கும். சொன்னா நம்பவே மாட்டீங்க. ஒரு 15 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமே எந்த வலியுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த வைத்தியரோட ஸ்பெஷாலிட்டி அதாங்க. பிரச்சனையோட வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்ணி தான் வெளியவே அனுப்புறாரு. ஒவ்வொருத்தருக்கும் டைம் எடுத்து பாக்குறாரு. 1/4 மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆனா கூட அந்த பிரச்சனையை சரி பண்ணி தான் ஒருத்தவங்க வெளியிலே அனுப்புறாரு. இங்க அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. தினம் இன்னும் நிறைய பேர் வருவாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே போறவங்க பரவாயில்ல சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கூப்பிட்டுட்டு வராங்க. அடுத்த தடவை வரும்போது ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. தமிழ் ஆளுங்க நிறைய பேர் வராங்க. இது வரைக்கும் எங்கெங்கயோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, ஆனா சரியா போகல. இங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சாங்க. பிரச்சனை இருக்கு இல்ல அவரால் சரி பண்ண முடியாதுன்றத தெளிவா சொல்லிடுறாரு. அதே மாதிரியே போயிட்டு திரும்ப வாங்கன்ற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. வந்தாங்கன்னா கியூர் பண்ணிட்டு தான் வெளியே போறாங்க. வைத்தியரோட பேச்சிலேயே பிரச்சனை சரியா போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸோட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. குழந்தையில இருந்து 70 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. 70 வயசுக்கு மேலேயும் பாக்குறாரு. ஆனா ஆள் கொஞ்சம் பலமா இருக்கிறவங்களா இருந்தா பாக்குறாரு. அண்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி போங்க. ஆபரேஷன் பண்றவங்களுக்கு ட்ரீட் பண்றது இல்ல. லேடிஸ்க்கு லேடிஸ் வச்சே ட்ரீட் பண்றாரு. சோ பெண்களுமே தயங்காம ட்ரீட்மெண்ட்க்கு போலாம். ஒரு நாளைக்கு 70 பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. 40 மலையாளிஸ் 30 தமிழ் ஆளுங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. சோ நீங்க போற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டு போயிடுங்க. கால் பண்ணி ஃபர்ஸ்டே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க பரம்பரையா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. வர்மக்கலையில யூனிக்கான மெத்தட்ல ட்ரீட் பண்றாரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துமே நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. 15 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. அவங்களால உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப அந்த கஷ்டம்லாம் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வலி குறைஞ்சிருக்கு. ஸோ கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, ஷோல்டர் வலி, கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இப்படி எந்த மாதிரியான வலியா இருந்தாலுமே நீங்க வலிக்கு கண்டிப்பா இங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இவங்க 1000ல இருந்து மேக்ஸிமமே 2000 தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுவுமே அங்க வந்திருந்த நிறைய பேர்கிட்ட விசாரிச்சதுல 1200 தான் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அதிக செலவாயிடுமோன்னு நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. நான் இந்த அளவு பாசிட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கொடுப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க. ஜஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆனா எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடு. போனதுல நடக்கவே முடியாம ஆம்புலன்ஸ்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தானாவே நடந்து வரதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வலியோட அவஸ்தையோட உள்ள போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது கொஞ்சம் சந்தோஷத்தோட கொஞ்சம் சிரிப்போட வெளியே வர நிறைய பேரை பார்த்தேன். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோ வலியோட வேதனையோட இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.